ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 2 கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன், 1 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன், கோகனட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஹாஃப் மூடி கோகனட் வச்சுருக்கேன், ஏலக்காய் தூளுக்கு வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், ஒரு ஹாஃப் டீஸ்பூனு உப்பு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். சர்க்கரையை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதை போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் உப்பு அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்குல்லையா, மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். வாங்க எப்படி பிடிக்கலாம்னு பார்க்கலாம். நான் ஒன்று எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி இப்படி ரோல் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா. அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா வந்து பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் இது மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு காமிக்கிறேன். நான் வந்து இட்லி பானையில் சுட வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து கொழுக்கட்டையை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி இது வந்து ஒரு வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இதை வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடிடலாம். வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.